எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம அந்த கோவைக்காய் இருக்கு இல்லையா, கோவைக்காய், அந்த கோவைக்காயை வச்சுட்டு ஒரு நல்ல குழம்பு செஞ்சு காமிக்க போறேங்க. முதல்ல அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். கோவைக்காய் 200 கிராம், எள்ளு 2 டீஸ்பூன், வறுத்த வேர்க்கடலை அரை கப், தக்காளி 2, பெரிய வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 2, பூண்டு பற்கள் 10, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், கடுகு அரை டீஸ்பூன், புதினா இலைகள் 15, கரம் மசாலா 1 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன், கொத்தமல்லி இலைகள் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு, புளி ஒரு புளியங்கொட்டை அளவு, தேங்காய் துருவல் 2 டேபிள் ஸ்பூன். கோவைக்காய் குழம்பு செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தோம். இப்போ அதன் செய்முறைக்கு போயிடலாங்க. நம்ம பாருங்க, நான் 2 மண் பாத்திரம் அடுப்புல வச்சிருக்கேங்க. அதுல இந்த சின்ன மண் பாத்திரத்துல என்ன பண்ண போறேன், கோவைக்காயை வதக்க போறேங்க எண்ணெயில கொஞ்சம். இது தனியா இங்க கோவைக்காய் வதங்கிட்டு இருக்கட்டுங்க. இன்னொரு அடுப்புல நம்ம என்ன பண்ணோம்னா, கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு இதுல இந்த வெங்காயம் போட்டுக்கலாம், அப்புறம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், பூண்டு பற்கள் போட்டுக்கலாங்க. எல்லாம் பக்குவமா வதக்கணுங்க. தீயாம ஒரு மாதிரி கலர் மாறுற வரைக்கும், அந்த பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிக்கணும். ஒரு லைட் பிங்கிஷ் ஆயிடுச்சுல்ல, இதுல இப்போ புதினா இலைகளை சேர்த்துக்கலாம். இப்போ இதுல தக்காளியும் சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த கோவைக்காயை பாருங்க, முழுசா நான் அப்படியே போடல, 4 கீறி இருக்கேன். இங்க பாருங்க, லைன்ஸ் தெரியுதா? இந்த மாதிரி 4 கீறிக்கணும். அப்பதான் அந்த மசாலா எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கிரேவிக்குள்ள போடும்போது நல்ல மசாலா உள்ளெல்லாம் போகும். இதுல வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாங்க. நம்ம ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை, அப்படி வறுக்கலைன்னா நீங்க வறுத்துக்கோங்க. அடுத்தது எள்ளையும் சேர்க்கிறேன். வெள்ளை எள் நான் சேர்த்துருக்கேன். வெள்ளை எள் இல்லை, கருப்பு எள் தான் இருக்குன்னா ஒன்றும் கவலைப்பட வேணாம். டேஸ்ட் எப்படி இருந்தாலும் ஒன்று தான் கொடுக்க போகுது நமக்கு. அதனால நீங்கள் கருப்பு எள் கூட போட்டுக்கலாங்க. பெரும்பாலும் எல்லாருமே கருப்பு எள் தான் வீட்டில் வச்சுருப்பாங்க. இது ஓரளவுக்கு பச்சை வாசனை போயிடுச்சுங்க. இதை அடுப்பு விட்டு நான் இறக்க போகிறேன். இப்போ ஆற விட்டு நம்ம இதை அரைக்கணும், நல்லா நைஸாக அரைக்கணுங்க தேங்காவை சேர்த்து. பாருங்க, இதில் தேங்காய் பூவும் சேர்த்துக்கிறேன் நான். இது ஆறிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சிடலாங்க. இது பாருங்க, இப்போ நம்ம நல்லா நைஸா அரைச்சிடலாங்க. தண்ணி தேவைப்பட்டா கொஞ்சம் ஊற்றிக்கலாம், ரொம்ப வேண்டாம். இப்போ பாருங்க, கோவைக்காய் பாருங்க எப்படி அந்த தோல் எல்லாம் சுருக்கம் வருது பாருங்க. நல்லா இன்னும் கொஞ்சம் வதக்கணும். இதுல இப்போ லைட்டா உப்பு சேர்த்துக்கலாங்க. இந்த நேரத்தில் சேர்த்தோம்னா நல்லா பக்குவமா இருக்கும் அது. இப்போ இந்த அடுப்புல பாருங்க, மண் பாத்திரம் வச்சிருக்கோம்ல, திரும்ப கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டுங்க. அந்த அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா கிரேவிக்கான பொருள் எல்லாம், தேங்காய் எல்லாம் போட்டு அரைச்சோம்ல, அதை நம்ம இப்போ வதக்கணும். நல்லா திரும்பவும் வதக்கணும். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு, அதில் நம்ம கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்கு. அப்புறம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க. கடுகெல்லாம் வெடிச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த மிக்சியில் அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா மசாலா, அதை சேர்த்துக்கலாங்க. அதுக்குள்ளே பாருங்கள் இந்த கோவைக்காய் எப்படி இருக்குன்னு. இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். இது இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இப்போ இதில் என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த மிளகாத்தூள் சேர்த்துக்கணுங்க. இப்போ காரம் அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கணும். கம்மியாக வேணா கம்மியாக, கூட வேணா கூட போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் கடுத்தது மஞ்சத்தூள், அடுத்தது கரம் மசாலா சேர்த்துக்கணுங்க. இப்போ என்ன பண்ணும், இந்த மிக்சி ஜார் கழுவி வச்ச தண்ணியை ஊற்றிக்கலாம். இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது கொத்தமல்லி இலைகளை கூட சேர்த்துக்கலாங்க.
இதை மூடி போட்டு கொஞ்சம் மூடி வச்சிடலாம், பச்சை வாசனை போகட்டும். இப்போ கோவக்காய் பாருங்க ஆல்மோஸ்ட் நம்ம இறக்கக்கூடிய ஸ்டேஜில் வந்துருச்சு. இருந்தால் கூட நான் சிம் பண்ணி இதை அடுப்புலையே இருக்கட்டும். ஏன்னா அதுவும் கொதிக்கணும் இல்லையா, அது கொதிச்சு இது நம்ம போடுறதுக்கு சரியாக இருக்கும். அதுக்கிடையில் நம்ம புளியங்கொட்டை அளவுக்கு புளி எடுத்துருந்தோம் இல்லையா, அதை கரைச்சிக்கலாம் நல்லா. இப்போ இதை பார்க்கலாங்க. கிரேவி பாருங்கள் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு, சரியாக இருக்குங்க ஆல்மோஸ்ட். நம்ம என்ன பண்ணலாம், இந்த கோவக்காயை எடுத்து அதில் போட்டுக்கலாங்க. இப்போ இதில் புளி தண்ணியும் ஊற்றிக்கலாம். நம்ம மூடி வச்சிருக்கிறத எடுத்து பார்க்கலாமா கிரேவி எப்படி வந்திருக்குன்னு. வாவ், ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. பார்க்கும் போதே ரொம்ப சுவையா இருக்கிற மாதிரி தெரியுது இல்ல. உண்மையாலுமே இது சுவையா இருக்குங்க. நான் இது உங்களுக்கு ஏற்கனவே ஒரு தொலைக்காட்சியில செய்து காமிச்சிட்டேன் இந்த கிரேவிய. திரும்ப நீங்க இப்போ இது செஞ்சு சாதத்து கூடயும் சாப்பிடலாம், நான் சொன்ன மாதிரி சப்பாத்தி கூடயும் சாப்பிடலாம், ரொம்ப சுவையா இருக்கும். இப்போ அடுப்புல இருந்து நம்ம இறக்கிடலாங்க. இப்போ நான் டேஸ்ட் பார்க்கட்டுமா? நல்லா வந்திருக்கும். இருந்தா கூட உங்களுக்கு நான் ரிசல்ட் சொல்லணும்ல. ஆஹா, பிரமாதங்க. எப்படி சொல்றதுன்னா, நீங்க ரொம்ப நாளா கேக்குறீங்களே நான்வெஜ் செஞ்சு காமிக்க முடியுமான்னு. கிட்டத்தட்ட அந்த கரம் மசாலா எல்லாம் போட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கிரேவி செஞ்சிருக்கேன். நான் சொன்ன மாதிரி சாதத்திலையும் பிசைஞ்சு சாப்பிடலாம், இல்ல சப்பாத்தி பூரி கூட சாப்பிடுங்க. ஒரு வித்தியாசமான ஒரு குழம்பு கிடைச்சிருக்கு இல்லையா. சரி, இது போன்ற நல்ல நல்ல விஷயங்களை மீண்டும் அடுத்த எபிசோட்ல பார்க்கலாமா? நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.